அனைவரையும் என் சமையலறைக்கு வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. நாலு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே வதக்குறீங்கன்னா ஒரு இனிப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு, சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும். மீன் குழம்பு பொறுத்தவரை நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுல மீன் குழம்போட டேஸ்ட்டும் இருக்குது, குழம்பு கொஞ்ச நாளைக்கு கெடாமல் வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. பார்த்தீங்களா, நம்ம எப்படி போட்டோம் அப்படியே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை,
சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். இந்தமாரி எண்ணெயிலே இந்த மிளகாத்தூளை பரட்டும் போது நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், கலர் அப்படியே டார்க் ரெட் கலருக்கு மாறிக்கிட்டே வரும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்தமாரி நல்லா நசுக்கிடுங்க. நசுக்கிட்டு போட்டுங்க. மிளகாத்தூள் நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் மசாலா வெறும் தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா மசாலா அவ்வளோ சீட்டில் வேகாது. அந்த மிளகாத்தூளோட பச்சை இதுவும் போகாது. அதனால் வெறும் தண்ணியில் ஒரு கொதி நல்லா வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு மசாலா வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே நல்லா கொதிச்சு சுண்டி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். புளி நல்லா கொதிச்சாதான் அந்த புளியோட டேஸ்ட்டே நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் புளி என்றைக்குமே நல்லா கொதிக்க விடுங்க. இவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நல்லா அப்படியே சுண்டிடும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்படியே தண்ணி அப்படியே சுண்டி வரணும். அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இது இன்னும் கூட கொஞ்சம் சுண்டட்டும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிடணும், இப்போ எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். என்றைக்குமே குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் மீன் சேருங்க. மீன் சேர்ந்ததுக்கப்புறம் குழம்பு நம்ம கொதிக்க விட மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி மீன் உடஞ்சிடும். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மூடி போட்டு மூடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா சுண்டி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான இது. இந்த டயத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். மத்தி மீனை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கலரி விடாதீங்க, பொறுமையாக கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருந்தா போதும். நம்ம குழம்பு மீன் வெந்துடும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான்.
ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. மீனும் வெந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.